ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பிரகாஷிடம் மாமாவும் அத்தையும் வரும் விஷயத்தை அனு சொல்லிவிட்டு அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அடுத்த நாள் மாமா வருகை எண்ணி அவள் காத்து கொண்டிருந்தாள். இங்கு இவளை பார்ப்பதற்காக அவளுடைய மாமா பையன் கார்த்திக்கும் அவளுடைய காதலி பிரியாவும் இவளை சந்திக்க அவளுடைய ஹாஸ்டலுக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது காலிங் பெல் அடிக்கவுமே யார் என்று அவள் திறந்து பார்க்கும் பொழுது கார்த்திக்கும் பிரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். கார்த்திக், வாடா, என்ன எதுவுமே ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க என்று அனு கேட்கவும், உனக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றுதான் நினைச்சேன் என்று அவன் சொன்னான். சரி, உள்ளவாடா என்று அவள் கூப்பிடவும், இது யார் என்று கேட்கும்போது அனு, இவள் தான் நான் காதலிக்கிற பொண்ணு பிரியா என்று சொல்லவுமே, ஓ அப்படியா, வாங்க பிரியா, உள்ள வாங்க என்று சொல்லி இருவரையும் அழைத்து உட்கார வைத்து அவள் பேசிக்கொண்டிருந்தாள். அப்புறம் கார்த்திக், மாமா உன்னுடைய காதலுக்கு ஓகே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, செம்ம ஹாப்பி தான் என்று சொல்லவும், ஆமா, நான் நினைச்சு கூட பார்க்கல அப்பா ஓகே சொல்லுவாருன்னு. பிரியாவோட வீட்லயும் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மூவரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எதிர்ச்சையாக மறுபடியும் காலிங் பெல் அடிக்கவும், யார் என்று போய் பார்க்கும்போது வாசலில் பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். பிரகாஷை பார்க்கவும் அனுவுக்கு இன்னும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. யார் அனு என்று கார்த்திக் கேட்கவும், பிரகாஷ் தான் வந்திருக்கிறார் என்று அவள் சொன்னாள். பிரகாஷா, அப்படி என்று அவன் கேட்கவும், சற்றென்று எழுந்து வந்து, வாங்க சார், எப்படி இருக்கீங்க என்று கார்த்திக் கேட்கவும், ஹலோ கார்த்திக், நீங்க தான் அனுவோட மாமா பையனா என்று கேட்கவும், ஆமா என்று அவன் சொன்னான். பிறகு நால்வரும் அமர்ந்து அவர்களுடைய காதலையும் அவர்களுடைய காதல் நிறைவேறியதையும் பற்றி நிறையவே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பிரியா, சார், என்ன ஞாபகம் இருக்கா என்று பிரியா கேட்கவும், அவள் சற்று யோசித்து தெரியல சிஸ்டர் என்று அவன் சொல்லவும், நான் காலேஜ் படிக்கும்போது என்ன கூட நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல வந்து என்கிட்ட நீங்க கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்க. அதுக்கப்புறமா எனக்கு எந்த தகவலுமே உங்க கம்பெனில இருந்து வரல என்று சொல்லவும், அப்படியா, நானும் நிறைய காலேஜுக்கு போய் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி யார் குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஒர்க்கு கொடுக்க முடியும். அப்போ உங்களை பார்த்திருப்பேன், ஆனா இப்ப ஞாபகம் இல்லை சிஸ்டர் என்று பிரகாஷ் சொல்லவும், பரவாயில்ல, இருக்கட்டும் சார், எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க என்று அவள் சொல்லவும், என்னம்மா சட்டுன்னு சார்னு சொல்ற, அண்ணன்னு சொல்லு, இல்லைன்னா ப்ரோன்னு சொல்லு என்று பிரகாஷ் சொல்லவும், ஓகே ப்ரோ, எனக்கு ப்ரோனா கூப்பிட ரொம்ப பிடிக்கும் என்று பிரியா சொல்லி, இப்படியே நால்வரும் கலகலவென்று பேசி சிரித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அனு கார்த்திகிடம், என்ன கார்த்திக், நாளைக்கு அத்தை மாமாவும் வராங்க, நீ போய் கூட்டிட்டு வந்துடுவியா என்று அவள் கேட்கவும், போய் காலையில கூட்டிட்டு வந்துடுவேன், அப்பா இங்கதான் வருவேன்னு சொல்லி இருக்காரு என்று அனு சொல்லவும், அனுவிடம் சொல்லவும், கூட்டி கொண்டு வந்து விடு, நான் ஒர்க்குக்கு போயிட்டு அப்புறமா நான் அப்பாவையும் அம்மாக்கிட்டையும் வந்து பேசிக்கிறேன் என்று கார்த்திக் சொல்லவும், சரி என்று அவர்கள் மூவருக்கும் அனு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அனைவரும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் டைம் ஆகவும் கார்த்திக்கும் பிரியாவும், நாங்க கிளம்புறோம் என்று சொல்லவும், அது எப்படி, வந்துட்டு சாப்பிடாம போவீங்க, இல்ல இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்று அனு சொன்னாள். உடனே பிரகாஷ், ஆனா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன், அதனால நம்ம நால்வரும் உட்கார்ந்து சாப்பிட்டு தான் போகணும் என்று சொல்லி, லேட் ஆனதுனால சமைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து உணவை வாங்கி சாப்பிட்டார்கள். நால்வரும் அவர்களுக்கு பிடித்தமான உணவை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பிரகாஷ், கார்த்திக், பிரியா மூவரும் கிளம்புகிறோம் என்று சொல்லவும், எவ்வளவு நேரம் இந்த ஹாஸ்டல் ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு, இதுவரை நான் பார்த்ததே இல்லை, ஆனா இன்னைக்குதான் இத நான் ஒரு வீடு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லவும், இனிமேல் கவலைப்படாதானோ, நம்ம எல்லோரும் இனிமே இங்க வந்துட்டு போகதானே இருக்க போறோம் என்று கார்த்திக் சொல்லவும், ஆமாடா, நீயும் அடிக்கடி பிரியாவை கூட்டிகிட்டு இங்க வா என்று அவள் சொன்னாள். இப்படியே பேசிவிட்டு பிரகாஷ், கார்த்திக், பிரியா அங்கிருந்து கிளம்பினார்கள். இவர்கள் மூவரும் வந்து போன பிறகு அனுவுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அடுத்த நாள் காலை மாமா வரப்போறார் என்கின்ற சந்தோஷமும்
அவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்தது. பிரகாஷ் வீட்டிற்கு சென்று அனுவுக்கு போன் செய்தான். அனு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, நாளைக்கு உங்க மாமா எத்தனை மணிக்கு வருவாரு என்று சொல்லவும், மாமா சீக்கிரமா வந்துருவாரு பிரகாஷ். நீங்க உங்க சித்திய கூட்டிக்கிட்டு எப்ப வரீங்க என்று அனு கேட்கவும், நான் இன்னும் சித்திக்கிட்ட கால் பண்ணி பேசவே இல்லை. நான் கால் பண்ணி பேசிட்டு நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லவும், சரி, அப்ப எனக்கு உங்க சித்திக்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க என்று அனு சொல்லவும், சரி அனு, நான் சித்திக்கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். உடனே அனுவிடம் பேசி முடித்த பிறகு அலமேலிற்கு போன் செய்தாள். அலமேலு போனை எடுத்து, சொல்லு பிரகாஷ், வந்துட்டியா ஊருக்கு என்று அவள் கேட்கவும், ஆமாம் சித்தி, நான் ஊருக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக போன் பண்ணினேன் சித்தி என்று பிரகாஷ் சொல்லவும், என்ன பிரகாஷ், என்ன விஷயம் என்று சித்தி கேட்க, சித்தி, நாளைக்கு நான் காதலிக்கிற பொண்ணோட சொந்தக்காரங்க இங்க வர்றாங்க. நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வரீங்களா? நம்ம அவங்க கிட்ட போய் மற்ற விஷயங்களை பேசி முடிச்சிடலாம் என்று அவன் கேட்கவும், இங்க வரலையா என்று கேட்கவும், இல்ல, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு காமிச்சிட்டு அப்படியே மற்ற விஷயங்களை நம்ம பேசிட்டு வந்துடலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், சரிப்பா, அப்ப நான் நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்னு சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமா நம்ம போகலாம் என்று சொல்லி இருவரும் பேசி முடித்த பிறகு போனை வைத்து விட்டு இந்த விஷயத்தை அனுவிடமும் சொல்லிவிட்டான். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே மாமாவும் அத்தையும் கிளம்பி 10 மணிக்கு எல்லாம் அணுவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அணுவை பார்த்ததுமே மாமாவுக்கும் அத்தைக்குமே மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அனுமா, நீங்க தனியா இருக்கீங்கன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ ஒரு வீடு மாதிரி உள்ள இடத்துலதான் இருக்கீங்க என்பத எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமா என்று மாமா சொல்லவும், மாமா, இது வீடு மாதிரி தான், வேணுங்கிற மாதிரி தான் எனக்கு அவரு பார்த்து கொடுத்தார். ஏன்னா நான் தனிமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நான் என்னைக்குமே நினைக்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் நீங்களும் வந்தா தங்கி போற மாதிரி இந்த இடத்தை எனக்கு பார்த்து கொடுத்தார் என்று அனு சொல்லவும், அனு, உன்னை இப்ப இவ்ளோ கேரிங்கா பாத்துக்கிறாரே, கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னை நல்லா வச்சுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்குமா என்று மாமா சொல்லவும், சரி மாமா, நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டே வந்திருக்கீங்க, நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காலையில டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று அனு சொல்லவும், அனுமா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு உன் கையால சாப்பிட போறோம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குமா என்று சொல்லவும், அப்ப நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா என்று கனகவள்ளி கேட்கவும், இல்ல கனகா, கோச்சுக்காத, அனு சமைச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீயே சொல்லுவ இல்ல, அதான் நான் இப்ப சொன்னேன், நீ கோச்சிக்காத, உன்னுடைய சமையலும் எனக்கு பிடிக்கதான் செய்யும் என்று மனைவியை சமாதானப்படுத்தி விட்டு இருவரும் வந்து அனு சமைத்து வைத்த சாப்பாட்டை ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். மணி 11 தாண்டியது. அனுவுக்கு போன் வந்தது. பிரகாஷ் போன் செய்து, அனு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து கிளம்பிடுவேன், எங்க சித்தி இப்ப வந்துட்டு இருக்காங்க, நான் இங்க இருந்து கிளம்புதுமே உனக்கு ஒரு மெசேஜ் போடுறேன், நீ ரெடியா இருந்துக்கோ என்று சொல்லவும், சரி பிரகாஷ், ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்று அவள் சொன்னாள். ஏன், என்னாச்சு அனு என்று அவன் கேட்கவும், இல்ல, உங்க சித்தி என்ன பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல என்று அவள் சொல்லவும், ஏன் அனு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்க, அதெல்லாம் நான் பக்கத்துல இருக்கேன், இல்ல நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, நீ இப்ப ஒரு கல்யாண பொண்ணு, அந்த வேலையை மட்டும் நீ பாரு என்று பிரகாஷ் சொல்லவும், சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். உடனே அப்ப சுந்தரேசனிடமும் கனகவள்ளியிடமும் அனு சென்று, மாமா, அத்தை, இப்ப பிரகாஷ் அவங்க சித்தியும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம், அந்த தகவலை இப்பதான் என்கிட்ட சொன்னாரு என்று சொல்லவும், சரிம்மா, வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு பேசி முடிக்கலாம். ஆமா, கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணியா என்று அவர் கேட்கவும், நான் சொல்லிட்டேன் மாமா, அவனுக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கான், அதனால அப்பாவையும் அம்மாவையும் பேசி நல்லபடியா முடிக்கட்டும், நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போனான் என்று சொல்லவும், சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் ஒர்க் பார்க்கட்டும், சும்மா
சும்மா பேசதானே வர்றாங்க, மற்ற விஷயத்த நாங்க பேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படியே மூவரும் பேசிக்கொண்டிருக்கவும் பிரகாஷ் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்கவும் அத்தை தான் போய் கதவை திறந்த பிறகு பிரகாஷையும் அவனுடைய சித்தி இருவரையுமே வாங்க வாங்க என்று அழைத்து அங்கிருந்த சோபாவில் உட்கார வைத்தாள். வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிரகாஷின் சித்தி, பிரகாஷ் இது யாரு என்று அவள் கேட்கும்போது, அத்தை இது நான் காதலிக்கிற பொண்ணோட மாமா அத்தை, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது என்று சொல்லவும், அப்படியா, அப்ப நீங்க எந்த வழியில மாமா அத்தை என்று அலமேலு கேட்கவும், உடனே சுந்தரேசன், அம்மா அந்த பொண்ணு என் தங்கச்சியோட கூட பிறந்த பொண்ணு, வேற்றுமை எல்லாம் கிடையாது, என்னோட சொந்த தங்கச்சியோட பொண்ணு தான். அவ அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறமா அவ சின்ன பிள்ளையிலிருந்து வளர்த்தது நானும் என் மனைவி கனகவள்ளியும் தான். எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் படிச்சு முடிச்சுட்டு இங்க தான் சென்னையில தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்லவும், அப்படியா, அப்ப எதுக்காக நீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்காம வேற இடத்துல பொண்ணு கொடுக்குறீங்க என்று கேட்கவும், அம்மா அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே மாமா பொண்ணு அத்தை பொண்ணு மாதிரி வளரல, அண்ணன் தங்கச்சி மாதிரி வளர்ந்துட்டாங்க. அதனால அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணமே கிடையாது. நான் ஆசைப்பட்டேன், ஆனா அவங்க மனசுல அந்த ஆசை இல்லாத போது நாங்க அதை பண்றது மிகப்பெரிய தப்பு இல்லையா? அதனால தான் அவங்க விருப்பத்துக்கு மாறா நாங்கள் எதுவுமே செய்யாம அவங்க ஆசைப்பட்டவர்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை என்று சுந்தரேசன் தெளிவாக எடுத்து சொல்லவும், அலமேலுவிற்கு அப்படியே முகமே மாறிவிட்டது. இப்ப எதுக்கு நீங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வந்த காரியத்தை பார்ப்போம் என்று பிரகாஷ் சொல்லவும், சரிப்பா, நானும் வந்ததுலேருந்து பாப்போன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த பொண்ணையே கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லவும், உடனே கனகவள்ளி அறைக்கு சென்று அணுவின் கையில் காப்பியை கொடுத்து ஹாலுக்கு அழைத்து வரவுமே அலமேலு அணுவை பார்க்கவுமே அப்படியே தூக்கி வாரி போட்டது. அவளை பார்த்ததுமே ஒரு நொடி அப்படியே ஆடி போய்விட்டாள். உடனே அணு காப்பியை கொண்டு வந்து பிரகாஷிடமும் அலமேலிடமும் கொடுக்கவும் அந்த காப்பியை அவர்கள் எடுத்து அப்படியே அணுவை பார்த்து கொண்டிருந்தாள். அலமேலு சித்தி, நான் காதலிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு தான், பேரு அணு என்று அவன் சொல்லவும், ஆமா பிரகாஷ், இந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற அணு தானே என்று அவள் கேட்கவும், ஆமா சித்தி, அதே பொண்ணு தான், நான் இந்த பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், ஏண்டா நான் எத்தனை வாட்டி கேட்டேன் யார் அந்த பொண்ணுன்னு, அப்ப நீ அணுதானு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்று அலமேலு கேட்கவும், சித்தி உடனே சொன்னா எப்படி கிக்கா இருக்கும், அதனாலதான் உங்ககிட்ட சர்ப்ரைஸா அணுவை காமிக்கிறேன் என்று அவன் சொல்லவும், அவளுக்கு அந்த இடத்தில் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. உடனே அணுவை பார்த்து, நான் கூட அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தப்ப நீ கூட எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அணுவிடம் கேட்கவும், மேடம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் பிரகாஷோட சித்தியாக வந்திருந்தா பரவாயில்ல, ஆஃபீஸில் எப்படி நான் இந்த விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட பேச முடியும், அதனால தான் நான் எதுவுமே உங்ககிட்ட காமிச்சிக்கலை என்று அணுவும் சாமர்த்தியமாக அவளிடம் ஒரு பதிலை சொல்லி அப்படியே அலமேலுவின் வாயை அடைத்து விட்டாள். அப்பொழுது அலமேலு மனதில் நினைத்து கொண்டாள், இந்த காயத்ரி கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காவே பார்க்கல, இது ரெண்டும் ஆஃபீஸ்க்குள்ள லவ் பண்ணி சுத்திட்டு இருந்திருக்கு, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல, அந்த காயத்ரிக்கும் தெரியல, இருக்கட்டும் அந்த காயத்ரிக்கு நான் ஒரு பாடம் வைக்கிறேன் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டாள். உடனே பிரகாஷ், சித்தி அணுவை பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்கவும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, வேற என்ன, இதோட கல்யாண பேச்சு தான், அப்புறம் நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்று அலமேலு கேட்கவும், சித்தி இது என்ன, நான் உங்களை வெறும் பொண்ணை மட்டும்தான் பார்க்க கூட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்காக இல்லை, அணு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், மற்றபடி அணு வேற எதுவுமே எடுத்துட்டு வர வேணாம், அவசியம் இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும், இல்லப்பா
நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல என்று அலமேலு சொல்லவும், அந்த நடைமுறை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சித்தி. நான் உங்களை அணுவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் உங்களை இப்படி கூட்டிட்டு வந்தேன். மற்ற விஷயம் எதுவுமே நீங்க பேச வேணாம் என்று பிரகாஷ் அந்த இடத்திற்கு முற்றுக்கட்டு போடவும் அவளுக்கு முகமே மாறிவிட்டது. இந்த பையன் எதையுமே நம்ம பேச விடாம மாட்டிக்கிறான். சரி, அவன் போக்கிலேயே போவோம் என்று சொல்லிவிட்டு, சரி அப்புறம் என்னங்க, உங்க மருமக புள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுத்து வச்சவன். எல்லோரும் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குற காலத்தில் என் பிள்ளை எதுவுமே வேணான்னு மனைவி கட்டின புடவையோட வந்தா போதும்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்று கேட்கவும், அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம் என்று சுந்தரேசன் உடனே சொல்லிவிட்டார். என்னது, அடுத்த முகூர்த்தத்திலேயா? எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ் ஒன்று இருக்கு, அதில் நாங்கள் பத்திரிக்கை அடிச்சிடுவோம். நீங்கள் என்ன பேர் போடணும்னு எந்த சொந்தக்காரங்க பொண்ணு மட்டும் எங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சுந்தரேசன் சொல்லவும் உடனே பிரகாஷ் அணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பொழுது சரிங்க சித்தப்பா, நான் யார் பேர் போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் பத்திரிக்கை அடிங்க. எங்கள் சைடு ரொம்ப சொந்தக்காரங்க இல்லை, கொஞ்சம் பேர் தான். அதை நான் யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமேனு சொல்லி நானும் பத்திரிக்கையை வந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்லவும் அலமேலு இன்னும் தூக்கி வாரி போட்டது. என்னது, இவன் கடகடன்னு இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி இருக்கு என்று சொல்லவும், சித்தி என்ன சித்தி, உங்களுக்கு ஓகே தானே என்று பிரகாஷ் கேட்கவும், சரிப்பா எனக்கு ஓகே தான் என்று அலமேலு சொன்னாள். உடனே அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக கல்யாண பேச்சை பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். அப்பொழுது பிரகாஷை பார்த்து சுந்தரேசன், தம்பி, எங்க அனுப்பாப்பாவுக்கு நீங்க கிடைச்சது ஒரு வரம். அவள் ரொம்ப நல்ல மனசு, ஒரு குழந்தை மாதிரி. அவளை நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு என்னமோன்னு நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் தெரியுது நீங்கள் எங்கள் அணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு. சரி தம்பி, இந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் எங்கள் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கவலைப்படாதீங்க என்று சொல்லவும், சித்தப்பா நீங்க கவலைப்பட தேவையில்லை, அணுவை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்புவதற்கு இருந்தார்கள். இருவருமே கிளம்பிவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு சுந்தரேசன், அனுமா, பிரகாஷ் தம்பி ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா உங்க கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி கார்த்திக் லவ் பண்ற பொண்ணோட வீட்லயும் பேசி இதே மாதிரி சந்தோஷமா கல்யாணம் முடிவாச்சுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும் என்று அணிவிடம் சொல்லவும், மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நேற்று தான் பிரியாவனை பார்த்தேன், அவங்க வீட்டில் எல்லாமே ஓகே தான், நம்ம போய் பேசி முடிப்பது மட்டும்தான் பாக்கி என்று சொல்லவும், சரி உன்னோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி மாமாவும் அத்தையும் மிகவும் சந்தோஷமானார்கள். அணுவுக்கு இன்னும் ஒரே வாரத்தில் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று நினைத்து அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். உடனே பிரகாஷிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வரவும், அனு என்ன அனு, நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு கல்யாணம் ஓகே தானே என்று கேட்கவும், பிரகாஷ் எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு, எங்க நம்ம கல்யாணம் தள்ளி போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டீங்களே, மாமாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டார் என்று சொல்லவும் இருவரும் சந்தோஷமாக ஃபோனில் பேசிக்கொண்டிருக்கவும், அனு எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு முத்தமழியை பொழிந்து உன் மடியில் படுத்து அப்படியே கதை பேசணும்னு ஆசையா இருக்கு என்று அவன் சொல்லவும், அது சரி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, அப்புறமா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், கவலைப்படாதீங்க என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய திருமணத்தை நினைத்து அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். பிரகாஷும் அலமேலும் அணுவை பார்ப்பதற்காக அணுவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அணுவை பார்த்த பிறகு அலமேலின் முகமே மாறிவிட்டது. இதன் பிறகு அலமேலு என்ன செய்ய போகிறார்? திருமணம் வேறு மிக விரைவில் நடக்க இருக்கிறது. இந்த திருமணம் நல்ல விதமாக நடக்குமா? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்போ தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.